1 2 3. பசங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு சாதுவை அவமானப்படுத்திருக்கீங்க. இது உங்களுக்கு நல்லதுக்கு இல்ல. இதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சே ஆகணும். இனிமே நீங்களும் உங்களுடைய இந்த கிராமமும் பயந்துகிட்டே தான் இருக்க போறீங்க. இந்த சாதுவை இவங்க பயமுறுத்தினதால இந்த கிராமமே எப்பவும் பயந்துகிட்டே இருக்கணும். பிரச்சனை என்னன்னு ஒரு தடவை என்கிட்ட சொன்னாதானே தெரியும். என் பயத்துக்கு காரணம் என்னன்னா என்னோட சாப்பாட்டுல வர வர காரம் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. இது ஒரு பிரச்சனையா? ராஜகுமாரி, கொஞ்சம் கொஞ்சமா எங்க அழகை இழந்துகிட்டே இருக்கும். என் தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடும் போல இருக்கு. அப்புறம் இனிமே நான் எப்பவும் மனுஷங்க மாதிரி பேச முடியாது. ராஜு, ஜக்கு, காப்பாத்துங்க. என்னாச்சு? யாருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க? காளியா கிட்ட இருந்தா. காளியா, நீ ஏன் மரத்துக்கு பின்னாடி இப்படி ஒளிஞ்சு உட்கார்? காட்டு பகுதியில தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு சாதுவை நான் பயமுறுத்திட்டேன். தூங்கிக்கிட்டு இருக்கிற சாதுவா? காட்டுக்குள்ளையா? இப்ப டோலக்பூர்ல மாய மந்திரம் பண்ணது நீங்க தானா? மாய மந்திரம் எல்லாம் பண்ணல, சபிச்சிருக்க. ஆனா ஏன்? பசங்க காட்டுக்குள்ள வந்தாங்க. நான் தூங்கிட்டு இருக்கும்போது பயமுறுத்தி எழுப்புனாங்க. அப்புறம் என் நிலைமைய பார்த்து சிரிச்சாங்க. நான் அவங்க தரப்புல இருந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டோலக்பூருக்கும் இந்த சாபத்துல இருந்து ஒரு முக்தி கொடுங்க. சாபத்தை என்னால திருப்பி வாங்கிக்க முடியாது. ஆனா நீ ஒரு தைரியசாலியான பையனா இருக்கிறதால உன்னை இந்த சாபம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த. இந்த அற்புதமான தடியை வாங்கிக்கோ. இந்த மந்திரத்தை சொல்லு. டிம் டிம் டமிடம் டிக்கி டிக்கி டாம். பயந்தாங்குளிங்க மனசை விட்டு வெளியில போங்க. சிம் சிம் டும் டும் டிக்கி மிக்கி டோம். அந்த பயந்தாங்குழியே என் முன்னாடி வா. இவன் பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்கானே. உன்னோட இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம் பயந்தாங்குழியே. முடிஞ்சா கிட்ட தப்பிச்சு காட்டு. எவ்வளவுதான் அடிச்சாலும் எனக்கு தானே வலிக்குது. ஒரு வேலை இவன்கிட்ட சண்டை போட வேற ஏதாவது வழி இருக்குமோ? அது என்னவா இருக்கும்? ஒரு வேலை இவனை அடிக்கிறத நிறுத்திட்டா? என்ன பீம், நீ பயந்துட்ட போல இருக்கு. இல்ல, நான் பயப்பட மாட்டேன். உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன அடிச்சு காட்டு. ஓ அடடடா, பரவாயில்லையே பீம், நீ உண்மையிலேயே பெரிய தைரியசாலி தான். ஆனா சரியான போட்டி இனிமே தானே ஆரம்பிக்க போகுது. இப்ப பாரு. இந்த உலகம் வேணா உனக்கு பயப்படலாம் பயந்தாங்குழியே, ஆனா நான் பயப்பட மாட்டேன். காளியா, டோலு போலு, உங்க தப்பு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் மகாராஜா. நாங்க இனிமே எப்பவும் காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு விளையாட மாட்டோம். அப்புறம் தூங்கிட்டு இருக்கிற எந்த சாதுவையும் நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோம். எனக்கும் இந்துமதிக்கும் பக்கத்து கிராமத்துல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அதனால 3 நாளைக்கு நாங்க இங்க இருக்க மாட்டோம். அந்த நேரத்துல டோலக்பூரோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்க விரும்புறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க மகாராஜா. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு பீம். போய் சேர இன்னும் எவ்வளவு? மங்கள் சிங், நீ பண்றது சரியில்லை. கேள் மந்திரமே, மந்திரமே, நான் சொல்வதை கேள் மந்திரமே. நான் ஆசைப்படுவது போல் நான் மாற வேண்டும். இனிமே உங்களை யாரும் தேடி வர போறதில்ல அரசே. என்ன டோலக்பூருக்கு ஒரு புது ராஜா கிடைச்சிட்டாரு. இவ்வளவு சாப்பாடு இருக்கு. யாருக்கு இதெல்லாம் சொல்லுங்க. எல்லாம் உங்களுக்கு தான் அரசே.
மகாராஜா மகாராஜா என்னையாச்சு? நீங்க ஏன் கீழே படுத்திருக்கீங்க அரசே? எனக்கு இன்னைக்கு கீழே படுத்துக்கணும்னு தோணுது, அதுதான். என்னாச்சு மந்திரியாரே? நம்ம அரசர் ரொம்ப வினோதமா நடந்துக்கிறாரு. தரையில படுத்து தூங்குறாரு. ராட்சசன் மாதிரி மேஜ மேல ஏறி உட்கார்ந்து சாப்பிட நடவடிக்கை எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு? நாம பக்கத்து கிராமத்துக்கு போய் இத பத்தி இந்துமதி கிட்ட பேசி பார்க்கலாம். அவங்க ஏதாவது சொல்லலாம் இல்லையா? இப்போ மகாராஜா மங்கள் சிங் கோகையில கைதியா இருக்காரு. ஆனா மகாராஜா அரண்மனையில இருக்காரே. இல்ல ராஜு, அது மங்கள் சிங் அரசர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கான். அப்பனா போலி ராஜாவா? சரி, இப்ப மகாராஜா எங்க இருக்காரு? அங்கதான் மங்கள் சிங்கோட காவல்ல இருக்காங்க. என்னோட மந்திர சக்தி வாய்ந்த கம்பளி திருட்டு போயிடும். அதோட உதவியால யாரு வேணாலும் யாரோட உருவத்துக்கு வேணாலும் மாறிக்கலாம். உங்களோட மந்திர சக்தி வாய்ந்த அந்த கம்பளி எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மங்கள் சிங், எங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சு. என்ன பேசுறேன்னு தெரியுதா? என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வேஷம் போட்டு இங்க ஏன் கூட்டிட்டு வந்தாங்க? மங்கள் சிங், உன்னோட உண்மையான ரூபத்தை காட்டு. இதுதான் பீம், என்னுடைய உண்மையான உருவம். மங்கள் சிங், மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ, இல்லனா என்கிட்ட இருக்கிற இந்த மந்திர மண்ணை நான் உன் மேல போட்டுருவேன். மந்திர மண்ணா? இந்த மந்திர மண்ணை எனக்கு அந்த மந்திரவாதி தான் கொடுத்தாரு. இது போய் சொல்றவங்கள மண்ணோட மண்ணா ஆக்கிட்டுன்னு சொன்னாரு. வேணா வேணா, காப்பாத்துங்க. எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பீம். சபாஷ் பீம், இன்னைக்கு மறுபடியும் நீ டோலக்பூரை காப்பாத்தி. ராஜு, இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். இந்த ராஜு, உன்னோட பார்சல். அடடா, இந்த காம்பஸ் உண்மையிலேயே நமக்கு உதவியா இருக்கும். இதுல ஒரு முள்ளு தெரியுதுல, அந்த முள்ளு எப்பவுமே வடக்கு பக்கத்தை தான் காட்டும். அப்படியா? இது கையில இருந்தா நம்ம தொலைஞ்சு போகவே மாட்டோம். அது சரி ராஜு, இத உனக்கு யாரு அனுப்புனாங்க? ப்ரொஃபசர் டூம் கேட்டோ தான். போன தடவை அவரை பார்க்க நான் போனேல, அப்ப வழி தவறி போயிட்டேன். இனிமே அந்த மாதிரி வழி தவற மாட்டேன். காளியா, ராஜு கிட்ட அந்த காம்போஸ கொடுத்துடு. எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு பொருள் கிடையாது. சரி, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அதை நீயே வச்சுக்கோயே. ஆனா அந்த சிகப்பு பட்டனை மட்டும் அழுத்தாத. ஏன் அழுத்த கூடாது? காளியா, எப்படி இருந்தது? சரி, உன்கிட்டயே வச்சுக்க. இந்த பிரயோஜனம் இல்லாத பொருள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எதுக்கு